ஜெத்தாவில் சமூகங்களையும் பண்பாடுகளையும் ஒருங்கிணைத்த திரு முகமது ஹாசிம் ஐஎஃப்எஸ் அவர்களுக்கு இந்திய சமூகத்தின் அன்பும் உணர்ச்சியும் நிறைந்த விடைபெறல். ஜித்தாவில் செயல்படும் பல்வேறு இந்திய சமூக மற்றும் தொழில்முறை அமைப்புகள் இந்திய துணை தூதரகத்தின் கன்சலாக பணியாற்றிய திரு முகமது ஹாசிம் ஐஎஃப்எஸ் அவர்கள் சவுதி அரேபியாவில் தனது சிறப்புமிக்க பதவிக்காலத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து புறப்படுவதை ஒட்டி அன்பு நிறைந்த விடைபெறல் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒவ்வொரு நிகழ்வும் அவரது அர்ப்பணிப்பு சேவைக்கு நன்றியும் பாராட்டும் நிறைந்ததாகவும், இந்திய புலம்பெயர் சமூகத்துடன் அவர் உருவாக்கிய நீடித்த பந்தத்தையும் இனிய நினைவாக பிரதிபலித்தது. இந்த விடைபெறல் நிகழ்ச்சிகளை இந்திய வணிகம் மற்றும் தொழில்முறை வலையமைப்பு சைன், இந்திய குளோபல் நெட்வொர்க், இந்திய ஸ்டீரிங் கமிட்டி உள்ளிட்ட மதிப்புமிக்க அமைப்புகள் பெருமையுடன் நடத்தியது. இந்திய புலம்பெயர் சங்கத்தின் பல்வேறு தர மக்களிடையே அவர் பெற்ற மதிப்பு மரியாதையும், சமூகத்துடன் அவர் ஏற்படுத்திய நெருக்கமும், அவரது சேவைக்கு கிடைத்த பரந்த மற்றும் ஆழமான பாராட்டையும் இந்த நிகழ்வுகள் வெளிப்படுத்தியது. தனது பதவிக்காலத்தில் திரு ஹாசிம் அவர்கள் வர்த்தகம் மற்றும் வணிகம் ஊக்குவித்தல், ஊடகம் மற்றும் தகவல் தொடர்புகளை வலுப்படுத்துதல், பண்பாட்டு பரிமாற்றங்களை வளர்த்தல், மேலும் துணை தூதரகத்துக்கும் சமூகத்திற்கும் இடையே பாலமாக செயல்படுத்துதல் ஆகிய அனைத்திலும் அவர் குறிப்பிடத்தக்க பங்காற்றினார். இந்திய தொழில் முனைவோர், நிபுணர்கள், வணிக குழுக்கள் மற்றும் அடித்தள முயற்சிக்கு வழிகாட்டுதலும் ஊக்கமும் வழங்கி அவர் உறுதுணையாக நின்றார். அவரது விடாமுயற்சியின் மூலம் இந்திய சமூகத்திற்கு வாய்ப்புகள் விரிவடைந்தவுடன் இந்தியா சவுதி அரேபியா இடையிலான பொருளாதார மற்றும் பண்பாட்டு உறவுகளும் மேலும் சிறப்படைந்தது. இந்திய சமூக உறுப்பினர்கள் அவரது அன்பான, எளிதில் அணுகக்கூடிய தன்மையும், எப்போதும் உடனடி பதிலளிக்கும் பண்பையும் அன்புடன் நினைவு கூர்ந்துள்ளார்கள். சமூக அமைப்புகளிடம் அவர் தொடர்ந்து மேற்கொண்ட தொடர்புகள் இடைவெளிகளை குறைக்கவும், பிரச்சினைகளை உணர்வுபூர்வமாக கையாளவும், அர்த்தமுள்ள ஒத்துமையை வளர்க்கவும், இருதரப்பு முயற்சிகளில் செயல் வீரியமான பங்கேற்பை ஊக்குவிக்கவும் உதவியாக இருந்தது. இதன் மூலம் சமூகத்தின் கூட்டு மனப்பாங்கும் கூட்டாண்மை உணர்வும் மேலும் வலுப்பெற்றது. சமூகத்துடன் நடைபெற்ற தனது உரையாடல்களில் ஜெத்தாவில் இந்திய புலம்பெயர் சங்கத்தினர் வழங்கிய உறுதியான ஆதரவுக்கு கன்சல் அவர்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துள்ளார். ஜெத்தாவில் கழித்த காலம் தனது தொழில்முறை பயணத்தில் மறக்க முடியாத முக்கியமான ஒரு அத்தியாயமாக என்றும் நிலைத்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் தனது அடுத்த பயணத்திற்கு செல்லும் வேளையில் ஜெத்தாவில் இந்திய சமூகம் அவருக்கு மேலும் வெற்றிக்கான உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது. பல இந்திய அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த விடைபெறல் நிகழ்ச்சி மிகுந்த உணர்ச்சிபூர்வமான தருணத்தை நிறைவடைந்தது.